வணக்கம் மக்களே. இன்னைக்கு சண்டே. காலையிலே எழுந்து ஒரு பிரியாணி கடைக்கு போயிட்டு வீடியோ போடலான்ட்டு காலையிலே எழுந்துட்டேன். காலையில எழுந்து நம்ம வழக்கம் போல பறவைகளுக்கெல்லாம் ஃபுட்டு வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கேருந்து ஆதம்பாய் பிரியாணி கடை வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் தான். இருந்தாலும் நம்ம பக்கத்தில் போனாலும் ஹெல்மெட்டோடு போங்க வண்டியில் போகிறதா இருந்தால். அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். பெஸ்ட்டு வழியில் வந்து டேக் டைவேஷன் இருந்தாலும் விடலைங்க. டேக் டைவேஷன் எடுத்து போயிட்டேன். காலையில் ஒரு 6:30 மணி இருக்குங்க. இங்கே கூட்டத்தை பார்த்தீங்கன்னா வெளியே கேட்டு போட்டு நிற்கிறாங்க, வெயிட்டிங்கில் நிற்கிறாங்க. உள்ளே வந்து நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இடம் இல்லாததுனால வெளியே நிற்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு கிட்ட போயிட்டு தம்பிக்கிட்ட கேட்டேன். அதெல்லாம் உள்ளெல்லாம் போக முடியாதுண்ணா அப்படின்னா. சரின்ட்டு பார்சல் வாங்கிட்டு அவங்க கூட உக்காந்துட்டேன். இவங்க வந்து போரூர்லேருந்து வராங்க. சரி நான் அவங்க கூட ஜாலியாக பேசிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா அவரும் யூடியூபர் தான். அப்புறம் என்னங்க, அவர் சேனலை காட்டேன், நான் என் சேனலை காட்டேன், மாற்றி மாற்றி வாங்கிட்டு சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக பேசிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்ட பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. பீஸ் நிறைய வச்சுருந்தாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. காலையிலேயே சுட சுட சாப்பிட்றதுக்கும் எப்படி இருக்குமோன்னு நான் நினச்சேன். ஆனால் நல்லாவே இருந்தது. அப்படியே அவங்கக்கிட்ட சிக்கன் பிரியாணியும் இருந்தது. வீட்டுக்கு பசங்களுக்கும் வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் வாங்கிட்டேன். சிக்கன் பிரியாணியும் உண்மையிலேயே நல்லா இருந்ததுங்க. ஆனால் அவ்வளோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி இருக்கிற இடத்துல வந்து கூட்டமே இல்லை. பீஃப் பிரியாணி தான் நிறைய கூட்டம். பசங்களுக்கு பை சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பாய். வீட்டுக்கு பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா தோசை வாங்கிட்டு வந்துட்டேன். தோசை பாயா உள்ளே எல்லாம் சாப்பிட்லான்னு ரெடி பண்ணிட்டு வீடியோ எடுக்கலான்னு பார்க்கும்போது கரண்ட் கட் ஆயிடுச்சு. சரி அதனால தான் வெளியே வந்துட்டேன். அங்கே பிரியாணி வந்து நல்லா இருந்ததுங்க. அங்கே பீஃப் பிரியாணி சாப்பிட்டேன். வீட்டுக்கு வந்து சிக்கன் பிரியாணி பார்சல் வாங்கிட்டேன். சிக்கன் பிரியாணி சாப்பிடும்போது வேணா உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். தோசை பாயாவும் இருந்தது. நார்மல் தோசை பாயா ஓகேங்க. தண்ணியாக இருக்கு. இவ்வளோ காலையில் கிடைக்குதுன்றது வந்து பெரிய விஷயம். ரொம்பலாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா பிரியாணி வந்து ஒர்த்துங்க. வந்து பீஃப் பிரியாணி இருக்குது, சிக்கன் பிரியாணி இருக்குது. காலையில் 4:30 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுமா. 4:30லேருந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து கிளம்பும்போது மணி 6 மணி. அங்கே 6:30க்கு போனேன். சரியான கூட்டங்க. கேட்டு போட்டு லைனில் நின்று சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எங்கெங்கேருந்தோலாம் வந்து சாப்பிட்றாங்க. ஓகேங்க, இவ்வளோ காலையில் இவ்வளோ அருமையான சாப்பாடு வந்து சாப்பிடுன்றது எதிர்பார்க்கல. ஆதம்பாய் பிரியாணி பார்த்தோம் வீடியோ. பிரியாணி சாப்பிட்டு டேஸ்ட்டும் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. இன்னொரு வாட்டி உள்ளே போயிட்டு சாப்பிட்டு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.